ஓகே. ஸோ கிளியரா இருக்குங்களா எல்லாருக்கும்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ பேசிக்கலி என்னோட இன்ட்ரடக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட நேம் வந்து பிரசாந்த். ஸோ நார்மலி உங்களை மாதிரியே தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் லைக் அரவுண்ட் 2020 வந்து பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணேன் நான். ஸோ பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிபேட் குவாலிஃபை பண்ணி அப்புறம் நைப்பரில் வந்து மாஸ்டர்ஸ் ஃபார்மகாலஜி கம்ப்ளீட் பண்ணேன், எம்ஃபார்ம் இன் ஃபார்மகாலஜி. ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஒர்க்ட் இன் கம்பெனி, ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷிஃப்டட் டு அனதர் பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. ஸோ ரீசெண்ட்லி வந்து எய்ம்ஸ் சிஆர்இ நடந்தது இல்லையா, 2024, அதாவது இந்த பிப்ரவரியில். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து ஐ ஹேவ் பீன் செலக்டட் ஃபார் இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் தமிழ்நாடு ரீஜியன். ஸோ இது என்னோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்னைக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஜிபேட் ஃபார் 2026. என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பார்க்கணும், லைக் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான மைனர் டிப்ஸ் என்னென்னன்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுன்றது வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இட் டுடே. ஓகே. ஸோ அகாடமி கேட்லேஸ் அகாடமின்றது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு, 2 to 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ மெயின் மோட்டோ வந்து என்னன்னா, வென் ஐ வாஸ் ப்ரிப்பரேஷன் லைக் வென் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங், ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கோ இல்லை ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு அவேர்னஸ் மாதிரியோ இல்லை என்ன பண்ணணும், எது பார்க்கணும், எப்படி பண்ணணுன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை ஃபார் ஜிபேட். ஸோ நம்ம ஃபார்மசி ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை நமக்கோட எக்ஸ்போஷராக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வேணுன்றப்ப நமக்கு பேசிக்காக தேவையானது ரெண்டு. ஒன்று மணி. மணி இருந்தால் நீங்கள் வந்து பெரிய பெரிய காலேஜஸில் இப்போ லைக் ஜேஎஸ்எஸ், அதே மாதிரி இல்லை மணிப்பால் பிட்ஸ்லாம் வந்து பர் இயர்க்கே வந்து எம்ஃபார்ம் வந்து 3 to 4 lakhs மினிமம் ஃபீஸ் சொல்கிறேன் நான். ஸோ மணி இருந்தால் அதுக்கேற்ற எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி மணி இல்லை அப்படின்றப்ப நம்ம நாலேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஈவன் தோ மணிப்பால் பிட்ஸாக இருந்தாலுமே அங்கேயுமே என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, இல்லை அங்கேயுமே மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். பட் ஈவன் தோ அந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து இட் வில் பி மோர் ஆர் லெஸ் சேம். மேனேஜ்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு ஒரு 1.5 lakh 2 lakhs அதிகமாக இருக்கும். எக்ஸாம் எழுதி போகிறவங்களுக்கு அந்த 1.5 lakh 2 lakhs கம்மியாக இருக்கும். பட் அரவுண்ட் இந்த 3 to 4 lakhs ரேஞ்சில் தான் வந்து ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் இருக்காது. ஸோ அங்கே வந்து ஜிபேட் கிளியர் பண்ணவங்களும் போயிருக்காங்க, பண்ணாதவங்களும் போயிருக்காங்க. டிபெண்டிங் அப்போ அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து லைக் 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து போயிருக்காங்க. ஸோ வாட் அபவுட் அதர்ஸ்? இப்போ வந்து அந்த அளவுக்கு ஃபீஸ் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்றப்ப நம்ம வந்து நம்மளோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நாலேஜ். ஸோ நமக்கு ஃபார்மசி ஃபீல்டில் நாலேஜ்ன்றது நம்ம சப்ஜெக்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அந்த மெயின் பேசிக் கோர் சப்ஜெக்ட்ஸ் 4. அதுக்கப்புறம் அலைட் சப்ஜெக்ட்ஸ் மற்றது எல்லாமே வந்து கவர் ஆகும் இல்லையா. ஸோ அதோட பேசிக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபார்மசி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜிபேட். நீங்கள் ஜிபேட்டுக்கு தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கிராக் எனி ஃபார்மா எக்ஸாம்ஸ் கான்ஃபிடென்ட்லி. பிகாஸ் ஜிபேட் வந்து உங்களுக்கு போத் கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து ஜிபேட்டில் கேட்பாங்க, அதே மாதிரி கான்செப்ட் ஓரியன்ட் கொஷின்ஸுமே ஜிபேட்டில் கேட்பாங்க. ஸோ நம்ம ரெண்டுத்துக்குமே ரெடி ஆகிடுவோம். ஜிபேட் நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, போத் ஃபார் டைரக்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும், லைக் டைரெக்டாக கேட்டுட்டு இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எம்சிக்யூஸ் ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, நமக்கு டைரெக்டாக பார்த்தோன்னே தெரியுற மாதிரி இருக்கும். கான்செப்ட் ஓரியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட், அந்த 4 ஆப்ஷனில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஹாஃப் லைஃப் பற்றி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் லைஃப் சொன்னால் இட் கேன் பி எனி திங். ஃபார்மகாலஜியில் ஒரு ட்ரக்கை பற்றி இருக்கலாம், இல்லை ஃபார்மகோ கைனடிக்ஸில் மெட்டபாலிசம் பற்றி இருக்கலாம், இல்லை ஃபார்மகோ டைனமிக்ஸில் ஒரு ரிசப்டார் பற்றி இருக்கலாம், இல்லை சூட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலேஷன் பற்றி இருக்கலாம், இல்லை அனாலிசிஸில் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பற்றி இருக்கலாம், குரோமட்டோகிராஃபி பற்றி இருக்கலாம். எதில் வேணாலும் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இது ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து கொஞ்சம் ரேராக வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ஸும் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்னா நமக்கு தெரிஞ்சது தான், இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு காலம் ஏபிசிடின்னு இருக்கும், ரைட் சைடு 1 2 3 4ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மேட்ச் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். எந்த சப்ஜெக்ட் வேணாலும் கேட்கலாம். ஒரு
மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா அது கான்செப்ட்னு வராது, உங்களுக்கு அதுவுமே டைரக்ட் தான். இப்போ காக்னசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பயாலஜிக்கல் நேம் இல்லைனா ஃபேமிலி நேம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த க்ரூட் ட்ரக்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஃபேமிலி நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றது பார்த்து ஆப்ஷனில் அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஒன் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் ஃபார் ஜிபேட். அடுத்தபடி வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்டேட்மெண்ட் பி. இல்ல அசர்ஷன், ரீசன் அப்படின்னு குடுத்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், இல்ல 2மே தப்பு, இல்லனா வந்து 1 இஸ் ரைட், செகண்ட் இஸ் ராங், இல்லனா 1 இஸ் கரெக்ட் பட் செகண்ட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இல்லனா ராங் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். ஸோ நமக்கு இந்த டைரக்ட் கொஷின்ஸோ கான்செப்ட் ஓரியன்டட் டிஃபரன்ஸ் என்னன்றது நம்ம ஆக்சுவல் டாபிக்ஸ் நம்ம போகிறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒன்று மணி இருக்கணும், இல்லைன்னா நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். இந்த நல்ல நாலேஜுக்காக ஜிபேட்ன்றது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன். எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஜிபேட்டுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயுமே ஃபார்மா தான் வரும். ஒரு சில நான் ஃபார்மா பார்ட் வரும். நான் ஃபார்மான்றப்ப நைப்பர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாருக்காவது தெரியாமல் இருந்தது அப்படின்னா இட் இஸ் நைப்பரோட அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இப்போ எப்படி நமக்கு இன்ஜினியரிங்க்கு வந்து ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி நம்மளோட ஃபார்மசி எஜுகேஷனுக்கு வந்து நைப்பர் அப்படின்னு இருக்கும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ அதை பற்றியுமே நம்ம வந்து ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதோட என்ட்ரன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மா போர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் நான் ஃபார்மா, ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் ஒரு சில கொஷின்ஸ், ஜென்ரல் நாலேஜ், ஃபார்மா ஃபீல்டில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், ஏதாவது நியூ ட்ரக் ரிலீஸ் ஆகிருந்தா அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த ஜிபேட்டுக்கு நீங்கள் படிக்கிறது ஜிபேட்டுக்கு யூஸ் ஆகும், நைப்பர் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்கேஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் லைக் இப்போ எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், இல்லைனா ரயில்வேஸ் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், இல்லைனா இப்போ மறுபடியும் வந்தது இல்லையா எய்ம்ஸ், இஎஸ்ஐசி, ஜிப்மர், இதோட ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ அது எல்லாமே ஃபார்மசி தான். இது வந்து டிப்ளமா லெவல் தான். இப்போ நீங்கள் ஜிபேட் வந்து உங்களுக்கு பிஃபார்ம் லெவலுக்கு இருக்கும். வித் கான்செப்டும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, டைரக்ட் கொஷின்ஸும் நீங்கள் வந்து ரெடி ஆடுறீங்க. ஸோ இந்த ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட், இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி ட்ரக் இன்ஸ்பெக்டர்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர், தமிழ்நாடு ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர், சிடிஎஸ்சியோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் வேகன்சி இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே என்ன டிஃபரன்ஸ் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எம்ஆர்பியாக இருக்கட்டும், இல்லைனா தமிழ்நாடு ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டாக வேகன்சியாக இருக்கட்டும், கொஷின் பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு 95-98% வந்து டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60%, 60-70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் டைரக்ட் கொஷின்ஸாக வரும். ரிமைனிங் அந்த 30%, 40% வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக தான் கேட்டிருப்பாங்க. எல்லாமே கான்செப்ட் ஓரியன்ட் அப்படியே டெப்த்தாக ஜிபேட் அளவுக்கு டெப்த் இருக்குன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் யோசிச்சு நம்ம அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு 70% கிட்ட டைரக்ட் கொஷின்ஸ் இருக்கும். ரிமைனிங் ஒரு 30% வந்து வி ஹாவ் டு யூஸ் த கான்செப்ட்ஸ். நம்ம ரயில்வே ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா எய்ம்ஸ் ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஜிப்மர் ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும். அது இல்லாமல் நிறைய பிஎஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு. லைக் இப்போ இந்த லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா நெய்வேலியில். ஸோ நெய்வேலி லிக்னைட் என்எல்சி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே அதே மாதிரி நேஷ்னல் ஃபர்டிலைசர் லிமிடெட்னு இருக்கும். ஸோ அங்கே அதே மாதிரி நிறைய பிஎஸ்யூஸ், அதே மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், நிறைய இடத்துல ஒரு சில ஐஐடிஸில், ஒரு சில என்ஐடிஸில் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இருக்கும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய வேக்கன்சிஸ் வரும். முக்கியமாக இந்த எய்ம்ஸ் ரயில்வேஸில், எய்ம்ஸ் அண்ட் ரயில்வேஸில் வந்து உங்களுக்கு மோர் தென் நிறையவே பல்காக வேக்கன்சிஸ் வரும். அது இல்லாமல் மற்ற இடத்துல வந்து வேகன்சிஸ் வரும், பட் டிபெண்ட்ஸ். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600+ நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன். நீங்கள் இதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா யூ கேன் அட்டென்ட் எனி ஃபார்மா எக்ஸாம்ஸ். நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ ஜிபேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து மேக்ஸிமம் 80% கிட்ட, 70-80% கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். 60-70% கான்செப்ட் தான் மெயினாக கேட்டிருப்பாங்க. நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ட்ரக் இன்ஸ்பெக்டர், சிடிஎஸ்சியோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் பேப்பர். எதுக்குன்னா அது வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. அதனால அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ நம்ம அப்போ வந்து நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஃபார்மா வந்து நீங்கள் ஜிபேட்டுக்கு ஃபவுண்டேஷன் நீங்கள் ரெடி ஆயிடணும். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் இப்போ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். லைக் இதெல்லாமே வந்து ஃபியூ ஆஃப் தி எக்ஸாம்ஸ் நான் அட்டன் பண்ணது. லைக் எய்ம்ஸ் இப்போ எழுதுனது, ரயில்வேஸ் அதுலேயுமே 2024 ரீசெண்டாக இப்போ வந்த ரிசல்ட். அதே மாதிரி நைப்பர், அதே மாதிரி ஐசிஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கும். முக்கியமாக ஃபார்மசிக்கு செப்பரேட்டாகவே இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார்மசினே போட்டிருப்பாங்க நேம். அது இல்லாமல் ஐசிஎம்ஆரில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பயோகெமிஸ்ட்ரின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பிஃபார்ம் வந்து எலிஜிபிள் ஃபார் ஃபார்மசி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் எலிஜிபிள் தான். பயோகெமிஸ்ட்ரின்னு போட்டிருக்கிற டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குமே பிஃபார்ம் வந்து எலிஜிபிள் தான் இன் ஆல் ஐசிஎம்ஆர்ஸ். தமிழ்நாட்டிலேயே ஒரு சில நிறைய ஐசிஎம்ஆர் இருக்குது. அது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 20+ ஐசிஎம்ஆர் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பயோகெமிஸ்ட்ரி கம்பல்சரி இருக்கும். ஃபார்மசி ஒரு சில இடத்துல இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து பிஃபார்ம் எலிஜிபிள் தான். அதுவுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஜிப்மர் ஃபார்மசிஸ்ட் தெரியும், தமிழ்நாடு ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஜிபேட், ஐசிஎம்ஆர், ஜேஆர்எஃப்னு பார்க்குறப்ப இது வந்து பிஹெச்டிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஐசிஎம்ஆர்லேருந்து பிஹெச்டிக்கு பண்ணணும் அப்படின்னா ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் நான் குவாலிஃபை பண்ணது. ஸோ இப்போ வந்து ஏஎஸ்ஐசி தமிழ்நாடு ஃபார்மசிஸ்ட் செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ ஐ வில் பி ஜாயினிங் இட் ஷார்ட்லி. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட டாபிக் மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஜிபேட்னா என்ன, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேசிக் ஓவர்வியூ கொடுத்துட்டேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குன்னு அதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஜிபேட், அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் நம்ம வந்து நிறைய பேர் பிளைண்டாக லைக் ஸ்டைஃபண்ட் வரும், படித்தா ஸ்டைஃபண்ட் வரும் போகும் அப்படின்ற மைண்ட் செட். அது கரெக்டு தான். அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்டான வெயிட்டேஜ் வந்து ஜிபேட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அதிகம் தான். பிகாஸ் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது ஜிபேட். ஸோ அதை தாண்டி வேற என்னென்ன நமக்கு அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுவுமே பார்ப்போம். அண்ட் ஜிபேட் எக்ஸாம் லைக் 2026 எந்த டைமில் வரலாம், டென்டேட்டிவ் அப்ராக்சிமேட்டாக நம்ம எப்போ ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் நைப்பர் பற்றியான ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ நைப்பர்னா என்ன, ஸோ அங்கே எத்தனை சீட்ஸ் இருக்கும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஸோ அங்கே எப்படி ஸ்டைஃபண்ட் இருக்கும், ப்ராஜெக்ட்லாம் எப்படி இருக்கும், கேம்பஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி நைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாவே வரும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டில் வந்து வீல் ஹாவ் Q&A செஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்லைனா சேட்லேயுமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ பேசிக்காக ஜிபேட், வாட் இஸ் ஜிபேட் அப்படின்னு பார்க்குறப்ப as we all know, அது ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அட்மிஷன் டு எம்ஃபார்ம் ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் காலேஜஸ். ஸோ இந்த ஜிபேட் வந்து இட் வில் பி வேலிட் ஃபார் 3 இயர்ஸ். நம்ம எழுதின இயர்ல இருந்து குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து வேலிடாக இருக்கும். ஸோ ஜிபேட் வந்து நம்ம ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று எம்ஃபார்ம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எம்ஃபார்ம் படித்து முடிச்சதுக்கப்புறம் பிஹெச்டிக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் சில இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி இல்லையா, இப்போ எம்ஃபார்ம் நீங்கள் 2 இயர்ஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ 2 இயர்ஸ் அதில் முடிஞ்சிடும். ரிமைனிங் 1 இயர் வச்சு நீங்கள் அதே ஸ்கோர் கார்டு வச்சு நீங்கள் வந்து பிஹெச்டிக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ பிஹெச்டி அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காலேஜ் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி இல்லைனா எஸ்ஆர்எம் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஜிபேட் நான் ஜிபேட் கேண்டிடேட் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நான் ஜிபேட் கேண்டிடேட், ஜிபேட் கிளியர் பண்ணாத கேண்டிடேட் இல்லை எழுதாத கேண்டிடேட் வந்து அங்கே யூனிவர்சிட்டி செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அது ராமச்சந்திராவாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், எனிவேர் பிட்ஸாக இருக்கட்டும், மணிப்பாலாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே அவங்க செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் வந்து கிளியர் ஆகி அதில் ரேங்க் வந்தால் தான் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ ஜிபேட் கிளியர் பண்ணவங்களுக்கு அங்கே என்ன அட்வான்டேஜ்னா, ஜிபேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை, டைரெக்டாக இன்டர்வியூ அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டிஃபரன்சஸ் ஃபார் பிஹெச்டி. டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஜிபேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்து எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜிபேட் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் ஜிபேட் கிளியர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து செலெக்ஷனுக்கான சான்சஸ் வந்து பிஹெச்டிக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து ஒன் கிரைட்டீரியா. அடுத்தது வந்து எம்ஃபார்ம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எம்ஃபார்ம் நிறைய காலேஜஸ் வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி.
லைக் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து ஸ்டைஃபன் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறதில்ல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மற்றபடி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைக் இம்பார்ட்டண்ட்டாக ஜிபேட்டை வச்சு வேற என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம டைரெக்டாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பிஹெச்யூன்னு இருக்குது. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கிற ஐஐடி வாரணாசியில் இருக்குது. அடுத்தது ஐசிடி மும்பை, இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை. அதுக்கப்புறம் எம்எஸ் யூனிவர்சிட்டின்னு வரும் பரோடா, அதாவது குஜராத்தில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பஞ்சாப் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் டெல்லி டிப்சார் இருக்குது டெல்லியில். இது எல்லாமே வந்து நல்ல ஃபேமஸான டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் காலேஜஸ் ஃபார் ஃபார்மா எஜுகேஷன். ஸோ நீங்கள் ஜிபேட்டில் ஒரு நல்ல ரேங்க், அதாவது இந்த 4 காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து டாப் 50 ரேங்க்குள்ளே இல்லை டாப் 100 ரேங்க்குள்ளேயாவது கண்டிப்பாக இருக்கும். ஐஐடியாக இருக்கட்டும், ஐசிடியாக இருக்கட்டும், பஞ்சாப் யூனிவர்சிட்டி இல்லை எம்எஸ் யூனிவர்சிட்டி எதுவாக இருந்தாலுமே உங்களோட ரேங்க் வந்து 50லேருந்து 100க்குள்ளே, லெஸ் தென் 50 ஆர் ஒரு சில கேட்டகரி பொறுத்து லெஸ் தென் 100. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தால் தான் எம்ஃபார்முக்கு அங்கே எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இன்கேஸ் ரொம்ப சில பேர் வந்து எனக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேண்டிடேட் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இப்போ இந்த 50 to 100 ரேங்க்குள்ளே வரல இல்லை வராது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நைப்பருக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நைப்பருக்கு வந்து ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் தான் டைம் இருக்கும் ஜிபேட்டுக்கும் நைப்பர் எக்ஸாமுக்கும். ஸோ நீங்கள் ஜிபேட் ப்ரிப்பேர் பண்ணுற அதே ஃபார்மா சப்ஜெக்ட் தான் நைப்பர் எக்ஸாமுக்கும். நைப்பரில் வந்து நைப்பர் ஜேஇஇ அப்படின்னு சொல்லுவாங்க, நைப்பர் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நைப்பர் ஜேஇ வந்து எதுக்கு உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஜிபேட் குவாலிஃபை ஆகியிருந்தால் மட்டும் போதும். ஓகே, ஸோ குவாலிஃபை ஆகியிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி மறுபடியும் ஒரு நைப்பருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறப்ப அதில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த 1 மந்த்தில் நீங்கள் மறுபடியும் அந்த விட்டு போனது இல்லை கேப் ஏதாவது இருக்கிறது படிக்காதது நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அங்கே அட்டன் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நைப்பரில் அந்த 7 நைப்பரில் இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து நீங்கள் வந்து அழகாக சூஸ் பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ போயிட்டு பிளேஸ்மெண்ட்டில் யூ கேன் கோ. ஸோ இது ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும் நைப்பர் ஜேஇ நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக நைப்பரோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செஷன் தான், சிங்கிள் எக்ஸாம் தான் இருக்கும், 3 hours டைம் டியூரேஷன். ஸோ இன்டெப்த்தாக வந்து நம்ம ஃபர்தராக இருக்கிற ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இது இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ஸ் 12,400 வந்து பர் மந்த் ஸ்காலர்ஷிப் ஃபார் 2 இயர்ஸ். எம்ஃபார்ம் 2 இயர்ஸ்னா 24 மந்த்ஸ் கணக்கு வருது இல்லையா? ஸோ 24 மாதத்துக்கும் உங்களுக்கு வந்து பர் மந்த் 12,400 பேசிஸில் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜஸில் கவுன்சிலிங்கில் போகிறப்போ கவுன்சிலிங்கில் மோஸ்ட்லி எடுக்கிறது இல்லை ஜிபேட் பேஸ்டாக தமிழ்நாட்டில், லைக் தனியாக போனாலோ. ஸோ மொரார்லெஸ் இன்கேஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. இங்கே மற்ற ப்ரைவேட் காலேஜஸ் பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு மதுரை எம்எம்சி இருக்குது, மெட்ராஸ் எம்எம்சி இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு செப்பரேட்டாக தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ த்ரூ தட் அது மூலியமாக போனால் தான் வந்து அங்கே நமக்கு அட்மிஷன் வரும். பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களே வந்து எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் ஆகி மதுரை எம்எம்சி மெட்ராஸ் எம்எம்சியில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அவங்களே ஸ்டைஃபன் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10,000 பர் மந்த் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மதுரை எம்எம்சியில் இருக்கிற படிக்கிற எம்ஃபார்ம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெட்ராஸ் எம்எம்சியில் எம்ஃபார்ம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 10,000 ரூபா ஒரு மாதத்துக்கு 10,000 பர் மந்த் வந்து ஸ்டைஃபன் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் ஜிபேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐஐடி பிஹெச்யூவாக இருக்கட்டும், இல்லை பஞ்சாப் யூனிவர்சிட்டி, இல்லை வேறு ஏதாவது வெளியே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து ஜிபேட் வச்சு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பிசிஐ வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரதே பிசிஐ அக்கௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டைஃபண்டாகவே வரும். சரிங்களா? அந்த ப்ராசஸ் வந்து நடுவில் காலேஜ் தான் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணணும், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து அவங்க அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிசிஐலேருந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து மந்த்லி வந்துடும். நைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நைப்பரில் வந்து நைப்பர் ஃபண்ட்ஸ்லேருந்து கொடுப்பாங்க, பிசிஐ கொடுக்க மாட்டாங்க நைப்பரில். நைப்பர்லேயுமே வந்து உங்களுக்கு 12,400 சேம் அமௌண்ட் தான் வந்து அங்கேயுமே ஸ்டைஃபண்ட் ஃபார் 2 months. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நைப்பர்லேயுமே ரெகுலராக மந்த்லி ரெகுலராக உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்துடும். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நைப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் நைப்பரோட ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க நைப்பரை பொறுத்த வரைக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சோ இல்லை ஏதாவது ப்ராப்பராக வரல, இல்லை அந்த மாதத்துக்கு வரல அப்படின்றப்ப நீங்கள் வந்து ரொம்ப அலைய வேண்டாம்.
அந்தந்த ரெஸ்பெக்டிவ் நைப்பர்ஸ்ல அட்மின் ஆஃபீஸ்ல போய் கேட்டாலே உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும். பிசிஏலயுமே மோஸ்டா அந்த மாதிரி இஷ்யூ வராது. இஷ்யூ ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து லைக் காலேஜ் மூலியமா தான் நம்ம வந்து அப்ரோச் ஆக முடியும். ஸோ அது ஒரு டிஃபரன்ஸ். மற்றபடி கவர்மெண்ட்ல இருந்து வர்றது எதுவுமே இஷ்யூ ஆகாது. நீங்க எப்படி இருந்தாலும் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அந்த 24 மந்த்ஸுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து கண்டிப்பா குடுத்துடுவாங்க. மேபி ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ் கம்பைன் பண்ணி இப்போ 3 மாசத்துக்கு வந்து ரூ. 12,000 கிட்ட அப்படின்னா ஒரு ரூ. 30,000 40,000 ஆகுது அப்படின்னா இந்த 3 மந்த்ஸ் டிலேக்கு சேர்த்து ஒரேடியா உங்களுக்கு அந்த 3 மாசத்துக்கான அமௌண்ட் சேர்த்து கொடுத்துடுவாங்க. அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிட மாட்டாங்க. கணக்குப்படி 24 மந்த்ஸுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜிபேட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஸோ ஜிபேட் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எம்ஃபார்ம் அட்மிஷன்ஸ் இன் டாப் காலேஜஸ். இப்போ இதில் போட்டிருக்க லிஸ்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். நைப்பர் வந்து மொத்தம் 7 நைப்பர் இருக்கு. மொஹாலி அதாவது பஞ்சாப்ல இருக்கு, ஹைதராபாத் வந்து தெலங்கானா, அகமதாபாத் வந்து குஜராத், கொல்கட்டா வந்து வெஸ்ட் பெங்கால், ரைபரலி வந்து யூபி உத்தரப்பிரதேஷ், குவாஹட்டி வந்து அசாம்ல இருக்கு, ஹாஜிப்பூர் வந்து பீகார். ஸோ இந்த 7 நைப்பர் வந்து 7 பிரான்ச்சஸ் அதாவது 7 யூனிட்ஸா இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நைப்பர் வந்து இண்டிவிஜுவல் அட்டானமஸ் தான். ஸோ எப்படி எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் செப்பரேட்டா ஒரு அட்டானமஸ் ஒரு சிங்கிள் இன்ஸ்டியூட்டா இருக்கும், அந்த மாதிரி தான் நைப்பர்ஸுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ப்ரொஃபசர்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இண்டிவிஜுவல் யூனிட் தான். இப்போ மொஹாலி அப்படின்னா அது ஒரு ஆர்கனைசேஷன், ஹைதராபாத் அப்படின்னா அது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ எல்லாமே செப்பரேட் செப்பரேட் என்டைட்டிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பஞ்சாப் யூனிவர்சிட்டி, சண்டிகர், ஐசிடி, ஐஐடி, டிப்சர் இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இது எல்லாமே. அடுத்தது பிரைவேட் காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா மணிப்பால், ஜாமியா ஹாம்டாட் டெல்லியில இருக்கு. மணிப்பால் வந்து உடுப்பி கர்நாடகால இருக்கு. மெயின் கேம்பஸ் மணிப்பால் நிறைய கேம்பஸஸ் இருக்கு. மெயின் கேம்பஸ் வந்து கர்நாடகால இருக்கிற உடுப்பியில். ஜாமியா ஹாம்டாட் டெல்லி, பிட்ஸ் பிலானி வந்து பிலானியில இருக்கு. அதாவது பிலானி வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. அதுதான் மெயின் கேம்பஸ். அடுத்த கேம்பஸ் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. பிட்ஸ் பிலானி ஹைதராபாத் கேம்பஸ்ன்னு இருக்கும். அது வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே பிரைவேட் காலேஜஸ்ல பெஸ்டா சொல்லக்கூடிய காலேஜஸ் இது எல்லாமே. இது மூணுமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஸ்டைஃபண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டைஃபண்டை தாண்டி நமக்கு வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா வேர் எவர் யூ கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிபேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நீங்க நல்ல காலேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி, பிஹெச்யூ, ஐசிடி, டிப்ஸ்டார், பஞ்சாப் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா அங்கேயுமே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 30 பேர் 40 பேருக்கு அங்க கம்பெனியே வந்து எடுத்துட்டு போவாங்க. லைக் லாஸ்ட் ஃபைனல் இயர்ல வந்து கம்பெனியே வந்து காலேஜுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ்னா. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ இன்ஜினியரிங்ல பண்றாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தான். அதே நீங்க நைப்பர் போனீங்க அப்படின்னா இந்த 7 நைப்பர்ல அந்த டாப் 3 நைப்பர்ஸ் ஒன்று வந்து மொஹாலி, இன்னொன்று ஹைதராபாத், இன்னொன்று அகமதாபாத். இது மூணு வந்து லைக் பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், மற்ற ஒர்க்ஸ் எதுக்குன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆர்டர் ஆஃப் ஓப்பனிங் இனாகிரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட். ஸோ இது மூணு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணதுனால இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செட்டில்ட் ஆயிட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்டா ஒரு ஆர்கனைசேஷன்ஸா இருக்கு. மற்ற இடத்துலையுமே நமக்கு வந்து ரிசர்ச்சா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸ், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு ரிசர்ச் ஓரியன்டா பாக்குறப்ப நீங்க எந்த நைப்பர் வேணாலும் போகலாம். எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். பட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஜாப் பேஸ்டா பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம போகிறப்ப இந்த மூணு இடத்துல வந்து நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நடக்கும் கம்பேரிட்டிவா. ஸோ இந்த மூணுலயுமே வந்து மொஹாலி அண்ட் ஹைதராபாத் வந்து நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் அதாவது பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். அதுலயுமே மொஹாலில அதுலயுமே டிஃபரன்ஸ் இருக்கும். மொஹாலில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு நைப்பர்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வரும். ஒன்னு கோர், இன்னொன்னு நான் கோர். கோர்ன்றப்ப நமக்கு இந்த ஆர்&டி அந்த மாதிரி வரும். ரிசர்ச் லேப், வெட் லேப், ட்ரை லேப் அந்த மாதிரி வரும் எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும். நான் கோர்ன்றப்ப இந்த மாதிரி ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், ஃபார்மகோ விஜிலன்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச், கன்சல்டிங், பிசினஸ் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் அதுல வரும். ஸோ மொஹாலில வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் ஃபீல்ட்ஸ் அதாவது நான் கோர் வந்து ஓரளவுக்கு அதிகமாக வரும். ஆர்&டியுமே வரும். அது வந்து ஒரு 50-50ன்னு சொல்ல முடியாது. கன்சல்டிங் வந்து ஒரு 60-70%, ஆர்&டி வந்து ஒரு 30-40%. ஸோ அந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல வரும். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டான ப்ரொபோர்ஷன். ஆர்&டி வந்து நமக்கு அதிகமாக வரும் ஹைதராபாத்ல. கன்சல்டிங் ஓரளவுக்கு கம்மியாக வரும். ஸோ அது அப்படியே ரிவர்ஸ்டா இருக்கும் ப்ரொபோர்ஷன். ஒரு 60-70% வந்து ஆர்&டி வரும். இந்த 30-40% வந்து கன்சல்டிங் வரும். அகமதாபாத்லயுமே அதே மாதிரி தான். ஆர்&டி கொஞ்சம் அதிகமா எடுக்கிறாங்க அகமதாபாத்லயுமே. ஸோ இது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கானது நைப்பர் பொறுத்த வரைக்கும். இது இல்லாம நீங்க வெறும் நம்ம ஜிபேட் மட்டும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா
ஆர்என்டி இன்கேஸ் இப்போ நீங்கள் எம்ஃபார்ம் முடிச்சுட்டு ஒரு ஆர்என்டி போகிறீங்க அப்படின்னா, நார்மலி ஒரு ஜிபேட் கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கான சேலரியும் ஒரு நான் ஜிபேட் கேண்டிடேட்டுக்கான சேலரி டிஃபரன்ஸ் கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஜிபேட் கிளியர் பண்ணவங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன், இப்போ ப்ரொமோஷன் கொடுக்குறப்பவா இருக்கட்டும், இல்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு டியூட்டிஸ் வந்து அசைன் பண்ணுறப்பவா இருக்கட்டும், அந்த ரிசர்ச் லேப்லேயோ இல்லை அந்த யூனிட்லேயோ ஆர்என்டியில் இருக்கிறப்ப, ஸோ ஜிபேட் பண்ணவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அந்த பிளேஸில். ஸோ இது ஒன்று. அடுத்தபடியாக டீச்சிங்லேயுமே வந்து நமக்கு கண்டென்ட் இருக்கும். இப்போ நார்மலி நீங்கள் வெளியே போய் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா, லிட்ரலி ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, லைக் ஜிபேட் குவாலிஃபைடு ஆன டீச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லாருமே நிறைய பேர் குவாலிஃபை ஆனவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் குவாலிஃபைடாக நீங்கள் டீச்சிங் இன்கேஸ் டீச்சிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, டீச்சிங் போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்பெஷல் அங்கேயுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். சீனியர்ஸ் கிட்ட இருந்து, உங்கள் கொலீக்ஸ் கிட்ட இருந்து, மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்துமே வந்து அதுக்கேற்ற ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிஹெச்டியுமே வந்து ஜிபேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் அந்த இன்ஸ்டியூட்டோட என்ட்ரன்ஸ் மறுபடியும் எழுத தேவையில்லை, ஆல்ரெடி ஜிபேட் கிளியர் பண்ணியிருந்தான். ஸோ இதுதான் வந்து அதர் 3 டிஃப்ரென்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஆக்சஸ் பாஸ் மாதிரி ஜிபேட் நீங்கள் ஒரு வாட்டி கிளியர் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து செட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஃபர்தராக அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு மற்ற இது இப்போ நீங்கள் ட்ரக் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் எது பார்த்தீங்கன்னாலுமே ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே அந்த மாதிரி பார்ட்டெல்லாம் இருக்கும். ரயில்வேஸாக இருக்கட்டும், இல்லை இந்த எய்ம்ஸ் ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஜிப்மர் ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் ஃபார்மா வந்து நீங்கள் இப்போ படிக்கிறப்ப இந்த தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஜிபேட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபார்மா ஓரளவுக்கு தரவு ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் வரப்ப ஃபார்மா நீங்கள் குவிக்காக ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த நான் ஃபார்மா பார்ட்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் காம்படிஷனே அங்கே தான் வரும். ஃபார்மா வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் இப்போ இந்தியா ஃபுல்லாக எத்தனை பேர் ஜிபேட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அத்தனை பேரில் அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் காம்படிஷன் வருது அப்படின்னா இந்த நான் ஃபார்மா பார்ட்டில் தான் வரும். ஃபார்மாலையும் வரும், பட் மேக்ஸிமம் இந்த ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே இதில் வரும். ஸோ நீங்கள் ஜிபேட்டுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஃபார்மா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஆப்டிடியூட், ரீசனிங் ப்ராக்டிஸ்க்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து செலெக்ஷனுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஈஸியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கேர்ஃபுல்லாக. ஸோ வென் ஜிபேட் எக்ஸாம் எப்போ வரலாம், டென்டேட்டிவ் டேட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் இந்த கோவிடுக்கு முன்னாடியிலிருந்து ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னா, எவ்ரி இயர் ஜான்வரியில் நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஜிபேட் எக்ஸாம் ஜான்வரியில் வரும். ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ், அந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படி ரிசல்ட் வரும். இதுதான் ஆக்சுவல் ட்ரெண்ட் கோவிடுக்கு முன்னாடி, அதாவது 2019 வரைக்கும், 2020 வரைக்கும் நடந்த 2019-20 வரைக்கும் நடந்த ட்ரெண்ட் இது. ஸோ 2020க்கு அப்புறம் கோவிட்னால நிறைய டிலே ஆச்சு இல்லையா இந்த கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில். ஸோ எல்லாமே ஃபைல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே டிலே ஆனதுனால அந்த டைம்ல இருந்து ரொம்ப லேட், அந்த செப்டம்பர், நவம்பர், அந்த மாதிரி அக்டோபர் அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்போ ஜிபேட் வந்தது. ஸோ அது ஒவ்வொரு மாசமா அவங்க வந்து ஒவ்வொரு மாசமும் முன்னாடி வச்சுக்கிட்டே வரீங்க. பேட்டர்ன் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வச்சப்ப அந்த செப்டம்பர், அக்டோபர் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலை. இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த இயர் 2025 இது பார்த்தோம் அப்படின்னா லைக் ஜூன் மாதம் ஜிபேட் நடந்தது இல்லையா. ஸோ நம்ம ஒவ்வொரு மாசமா, பிகாஸ் ஜான்வரி சைக்கிள் தான் ஜிபேட்டோட ஆக்சுவல் சைக்கிள். ஸோ அவங்க ஒவ்வொரு மாதம் ஒரே வாட்டி நம்ம டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு அங்கே ஆஃபீஸ்லேயுமே அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இஷ்யூ ஆகும். 6 மாதம் 8 மாதம் கேப் வந்து சடனாக ஃபில் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருஷமா ஒரு 1 or 2 months முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில், ஒரு 3 இயர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஜான்வரி, பிப்ரவரி சைக்கிளுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த 2026 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல், மே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜிபேட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு ப்ரிடிக்ஷன், மேபி சம்டைம்ஸ் மார்ச்லேயும் நடக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் மறுபடியும் ஜூன்லேயே கூட நடக்கலாம். ஸோ இந்த ஏப்ரல், மேன்றது ஒரு நீங்கள் ஒரு கட் ஆஃப், ஏப்ரல்ன்றது ஒரு டெட்லைனும் ஒரு கட் ஆஃப் டேட்டாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நான் தரோவாயிடணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து ரிவிஷன் மோடில் தான் இருப்பீங்க. ஸோ அது மைண்ட் செட் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பிப்ரவரி, மார்ச்க்குள்ளே யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த போர்ஷன். நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் படித்து. அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் மட்டும்தான். ரிவிஷன் அண்ட் எம்சிக்யூ ப்ராக்டிஸ், இது ரெண்டு வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்.
ஸோ அதுதான் நீங்க வந்து கன்டின்யூ பண்ண போறீங்க. அவங்க மேல எக்ஸாம் வச்சாலும் சரி, ஜூன்ல வச்சாலும் சரி. ஸோ நீங்க எவ்வளோ ரிவைஸ் பண்றீங்களோ, எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் தரோவா ஆவீங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, லைக் என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்டா ஜிபேட்ல கவர் பண்றாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்லைட்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் பை டிஃபால்ட் எல்லாருக்குமே சொல்றது செமிஸ்டர் கான்செப்ட்ஸ் வந்து கம்பல்சரி தரோவா இருக்கணும். பிகாஸ் நீங்க இந்த 6 மாசம் 7 மாசம் உங்களுக்கு படிக்க டைம் இருக்கும். பட் இன்கேஸ் நீங்க தேர்ட் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற இந்த ரிமைனிங் 3 செமிஸ்டர்ஸ் 4 செமிஸ்டர்ஸ் கண்டென்ட் வந்து அட்லீஸ்ட் கான்செப்ட் பேஸ்டா கிளியரா இருக்கணும். இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சிருக்கீங்களே, நடுவில் உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸோ இல்லை வீக்கெண்ட்ஸ் வரப்ப கம்ப்ளீட் ஆன போர்ஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல இருந்து தேர்ட் இயர்னா உங்களுக்கு வந்து லைக் சிக்ஸ்த் செமிஸ்டர் அப்படி இருக்கும் இல்லையா, ஃபிஃப்த் இல்லைனா சிக்ஸ்த் செமிஸ்டர். ஸோ அது வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் கோர் சப்ஜெக்ட்ஸ் ஆகுது. கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்றப்ப நமக்கு காலேஜி, ஃபார்மகாலஜி, காக்னசி, சூட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி அனாலிசிஸும் சேர்த்துக்கோங்க. அனாலிசிஸுமே நமக்கு ஜிபேட்டுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ 5 சப்ஜெக்ட். இந்த 5 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கம்பல்சரி டாப் டு பாட்டம் தரோவா இருந்தாக்கணும், இன்க்ளூடிங் கான்செப்ட்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டா அதிகமாக இருக்கிறது வந்து ஒன்று ஃபார்மகாலஜி, ஃபார்மகாலஜி அதுக்கப்புறம் சூட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ், கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்பல்சரி பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் எதனால எது இப்படி மாறுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த கான்செப்ட்லையுமே நான் வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபையும் பண்ணி சொல்றேன். ஃபார்மகோ கைனடிக்ஸ், ஃபார்மகோ டைனமிக்ஸ், இது நீங்க எவ்வளவு தரோவா இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சூட்டிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், காலேஜியா இருக்கட்டும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் இந்த ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல ஒவ்வொரு கான்செப்ட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சார்ப்ஷன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, மெட்டபாலிசம்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ், பிஹெச்னால அது எப்படி சேஞ்ச் ஆகுது, இல்லைன்னா ஹைட்ரோஃபிலிசிட்டி லிப்போஃபிலிசிட்டினால அது எப்படி சேஞ்ச் ஆகுது, மெட்டபாலிசம் அதே மாதிரி தான். கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஏற்ற மாதிரி அதோட டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே கம்பைன் ஆகும். சூட்டிக்ஸ்லையுமே உங்களுக்கு அப்சார்ப்ஷன் வருது இல்லையா, பயோஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகோ கைனடிக்ஸ் அங்கேயுமே வருது. ஒரு டோசேஜ் ஃபார்ம் அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குதுன்றது சூட்டிக்ஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே பண்ண போறீங்க. லைக் மற்ற எக்ஸிபியன்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஐசோடோனிசிட்டி டோனிசிட்டி அட்ஜஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வேற என்ன பார்த்தோம், லைக் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ்லேயுமே பேசிக் கெமிஸ்ட்ரி தான். இந்த அசிடிக் பேசிக், இல்லைன்னா இந்த ஆக்சிடேஷன், இந்த காம்ப்ளெக்ஸோமெட்ரி, ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ல இந்த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் ஃபேக்சுவலாக தான் இருக்கும் அனாலிசிஸில். ஓரளவுக்கு நமக்கு குரோமட்டோகிராஃபி பார்க்குறப்ப அந்த அப்சார்ப்ஷன் டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ்லாம் வரும் இல்லையா, அப்சார்ப்ஷன் அண்ட் பார்ட்டிஷன். ஸோ அந்த மாதிரி ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்னு என்ன பண்ணுவாங்க, அஃபினிட்டி குரோமட்டோகிராஃபின்னு எப்படி இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காலேஜ்லேயுமே படிப்பீங்க, கெமிஸ்ட்ரிலையுமே மெடிசனல் கெமிஸ்ட்ரிலையுமே படிப்பீங்க. ஸோ அதில் வந்து எந்த ட்ரக்குக்கு என்ன உங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ட்ரக்குக்கு இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த பேரண்ட் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, காமனாக ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்பிச்சரேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீனோ பார்பிட்டோன், ஹெக்ஸோ பார்பிட்டோன், பென்டோ பார்பிட்டோன், சீக்கோ பார்பிட்டோன், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அந்த சைட் செயின் மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன நியூக்ளியஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சராகவும் தெரிஞ்சிருக்கணும், நேமாகவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில இருந்து எம்சி மெடிசனல் கெமிஸ்ட்ரி பேஸ்டாக வர கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி அசிடிக் பேசிக் எப்படி கண்டுபிடிக்கிறது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின் அப்படின்னா ஆஸ்பிரினோட பிஹெச் என்னவா இருக்கும், இல்லை ஆஸ்பிரின் வந்து அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னா, ஆஸ்பிரின்ன்றது என்னது, அசிடைல் சாலிசிலிக் ஆசிட், பேர்லயே அசிடைல் சாலிசிலிக் ஆசிட்னு இருக்கு. ஸோ அது வந்து அசிடிக் பிஹெச். ஸோ அதோட அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும், அது எல்லாமே நீங்கள் வந்து இன்டர் ரிலேட் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஆஸ்பிரின் இஸ் ஹைலி அப்சார்ப்ட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு ஸ்டமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் மவுத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படின்றப்ப நம்ம வந்து எப்படி அட்டன் பண்ணுவோம் இது, அங்கே தான் ஃபார்மகோ கைனடிக்ஸில் அப்சார்ப்ஷன் டாபிக்லாம் உங்களுக்கு வந்து வரும். அசிடிக் பேசிக் ட்ரக்ஸ் வந்து எந்த பார்ட்டில் அதிகமாக அப்சார்ப்ஷன் நடக்கும், அசிடிக் வந்து ஸ்டமக்கில் அதிகமாக அப்சார்ப்ஷன் ஆகும், பேசிக் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் அதிகமாக அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ அப்படின்றப்ப ஆஸ்பிரின் வந்து இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர், நேம்லேயே ஆசிட்னு இருக்கும். ஸோ அசிடிக் பிஹெச் இருக்கும், ஸ்டமக்கில் அதோட அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கான்செப்ட்லேயே கிளியராக இருந்து
கிராஸ் கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜிபேட்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுவா இருந்தாலும், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமா இருக்கட்டும், பார்மசிஸ்ட் எக்ஸாமா இருக்கட்டும், கம்பல்சரி உங்களுக்கு வந்து சச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேற ஏதாவது ட்ரக் வச்சு கேட்கலாம். இல்ல அதுலயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கேட்கலாம். ஏடிஎம்இலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, உங்களுக்கு அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரில இருந்து வர ஒரு பார்ட், சூட்டிக்ஸ்ல ஒரு பார்ட், காலேஜ் உங்களுக்கு வந்து நீங்க வந்து பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அதை தாண்டி பேசிக்கை தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயம் தான். இப்போ சிந்தசிஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னன்னு கெமிஸ்ட்ரியில் வரும். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து எது ஆர் ஐசோமர், எது எஸ் ஐசோமர்னு என்ன, அதுக்கப்புறம் கைரல் கார்பன் என்ன, அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு என்ன ஐசோமர் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார்மகாலஜியில் வேற என்ன இருக்கு, கிளாசிஃபிகேஷன்ஸ் டைரக்டாவே கேட்பாங்க. எது ரிவர்சபிள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுலயுமே வந்து எது காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர், எது நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்க ஃபார்மகோ டைனமிக்ஸ் ப்ராப்பரா நீங்க வந்து படிச்சிருக்கணும் ஜெனரல் ஃபார்மகாலஜில. ஸோ நீங்க அதை படிச்சுட்டு இந்த கண்டென்ட், நீங்க இந்த ஒரு ட்ரக்கை பத்தியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அந்த புக்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க அதை படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து தெரியும் எது காம்படிட்டிவ் எது நான் காம்படிட்டிவ். அங்கேயுமே வந்து அந்த கான்செப்ட் அப்ளை ஆகும். அதே மாதிரி லைக் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அட்ரோபின் ஆக்ட்ஸ் ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிசெப்டார்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்குறப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து அயான் சேனல், ஜிபிசிஆர், டைரோசின் கைனேஸ் அண்ட் ஸ்டீராய்டு ரிசெப்டார்ஸ், இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. அட்ரோபின் வந்து நமக்கு தெரியும் என்ன, ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம், எப்படி அட்டன் பண்ணுவோம்? அட்ரோபின் ஃபர்ஸ்ட் எந்த ரிசெப்டர், ஆக்சுவல் ரிசெப்டர் எதுன்றது நமக்கு தெரியணும். அட்ரோபின் ஆக்ட்ஸ் ஆன் மஸ்கார்னிக் ரிசெப்டார்ஸ் இல்லையா? ஸோ மஸ்கார்னிக் ரிசெப்டார் வந்து என்ன டைப் ஆஃப் ரிசெப்டார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்க மஸ்கார்னிக் ரிசெப்டார் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஜிபிசிஆர், ஜி புரோட்டீன் கப்புள் ரிசெப்டார். ஸோ அங்க ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி, ஜிபிசிஆர் தான் வந்து நமக்கு அங்க ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முக்கியமா ஜிபேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின்ஸ்லையுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நைப்பர்லையுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். நைப்பர்ல உங்களுக்கு வந்து எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். பட் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸா இருக்கும். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓவரால் பேட்டர்ன். உங்களுக்கு சப்ஜெக்டோட பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஸ்லைடு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே கவர் ஆகிருக்குன்னு நான் சொல்லலை. பட் இருக்கிற அந்த டோட்டல் சிலபஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இந்த ஏரியால இருந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. கெமிஸ்ட்ரியில வந்து நேம் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? பிகாஸ் ஈஸியா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் ஆகுது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து நேம் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் போத் ஜிபேட்டா இருக்கட்டும், நைப்பரா இருக்கட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 நேம் ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க. பார்மசிஸ்ட்டுக்கு நமக்கு இதெல்லாம் வராது, ஆர்கானிக்லாம் வராது. ஸோ பார்மசிஸ்ட்டுக்கு இது தேவையில்லை. பட் ஜிபேட்டுக்கு கம்பல்சரி நம்ம பார்த்தாகணும். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்க ஜிபேட்டுக்கு நிறைய கண்டென்ட் படிக்கிறீங்க. நீங்க அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்க அட்டன் பண்றதுக்கு, ஸ்கோர் பண்றதுக்கு, செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ இது நீட்ஸ் எவ்ரி டைப்ஸ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பயோடெக், மைக்ரோபயாலஜியில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், ஃபார்மகாக்னஸியில். இப்போ மிஸ்லேனியஸ்ன்றது ரீசெண்டாக லைக் அதர் டாபிக்ஸ் லைக் ரெகுலேட்டரி அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த கேட் கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைனிங். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ், கம்யூனிட்டி ஃபார்மசி, ஹெல்த் லைக் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, சோஷியல் ஃபார்மசி. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வருது இல்லையா? ட்ரக் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட், ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அதெல்லாம் மிஸ்லேனியஸ். அதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வரும். அதை தாண்டி எதுவும் வராது. ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கம்பல்சரி நீங்க பார்க்கணும். பிகாஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கம்பல்சரி ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த ஃபார்மா எக்ஸாமா இருந்தாலும் கண்டிப்பா ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல இருந்து மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இப்போ ஒரு 4 நேம் ரியாக்ஷன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சரோட மார்க்ஸ் வந்து 4 மார்க்ஸ். ஸோ நீங்க 4 கொஸ்டின் நீங்க நேம் ரியாக்ஷன் தரவா இருந்தீங்க அப்படின்னா 16 மார்க். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் அந்த பிடிஎஃப் ஜிபேட் குவாலிஃபை அந்த லிஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, ஷார்ட் லிஸ்டட் இல்லைனா குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படின்னு. நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டிஃபரன்ஸில் உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரேங்க்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரேங்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு 16 மார்க் டிஃபரன்ஸ்னா அப்போ வந்து எவ்வளோ சேஞ்ச் இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு பார்ட்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினுக்கு 100 ரேங்க், 500 ரேங்க் டிஃபரன்ஸ் வருது, 1000 ரேங்க் டிஃபரன்ஸ் வருதுன்னா 16 மார்க்ல
எங்கேயோ மேபி குவாலிஃபையே ஆகாம போயிடலாம் அந்த 16 மார்க்ல. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு மார்க்குக்கும். ஓகே. ஸோ இது டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா பேட்டர்ன் பார்த்தோம் ஜிபேட்லனா 125 கொஷின்ஸ் மொத்தமா. ஸோ 3 ஹவர்ஸ் டைம். ஸோ நம்ம அந்த ஒரு கொஸ்டின் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 1.5 மினிட்ஸ் 1.4 எக்ஸாக்டா சொல்லணும்னா அப்ராக்சிமேட்டடா ஒரு 1.5 நிமிஷம் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ டைம் சஃபிஷியன்டாவே இருக்கு. ஸோ நம்ம படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்றது. ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் இஷ்யூ கிடையாது. பட் நீங்க ஆங்ஸைட்டி பேனிக் ஆகாம கொஸ்டின் தெரியலையே இல்ல அந்த மாதிரி ஒரு தாட் வந்து எப்பவுமே எக்ஸாம்ல வரக்கூடாது. பிகாஸ் கொஸ்டின் வந்து இப்போ அந்த 125 கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே ஷஃபிள் ஆகி வரும். ஸோ இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ 125 கொஸ்டின்ல ஒரு 60 கொஸ்டின் ஈஸியா இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஜஸ்ட் அசியூம் பண்ணிப்போம். 60 கொஸ்டின் ஈஸியா இருக்கு. இல்ல ஒரு 70 வச்சுப்போம். ஒரு 70 கொஸ்டின் ஈஸியா இருக்கு. ஒரு 25 கொஸ்டின் வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கு. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஒரு 15-20 கொஸ்டின் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு சில பேருக்கு அவங்க டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப எல்லாமே ஷஃபிள் ஆகி இருக்கிறதுனால அந்த 70ல இருந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அவங்களோட மைண்ட் செட் நார்மலா தான் ஓகே பரவாயில்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு வரும். பட் போக போக வந்து அவங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி தெரியாது. பிகாஸ் அவங்க ஈஸியா பேட்டர்ன்ல இருந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு சில பேருக்கு வந்து ஹார்ட் கொஸ்டின்ஸ் அந்த 15-20 கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸா இருக்கு இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் வரும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 15-20 கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமான கொஸ்டின்ஸா வரும். ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா பார்த்த உடனே டக்குன்னு ஒரு ஆங்ஸைட்டி அவங்க நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. குவாலிஃபை ஆகுற அளவுக்கு ரெடியா இருப்பாங்க. எலிஜிபிளா இருப்பாங்க. பட் அந்த கொஸ்டினை பார்த்து அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆவாங்க. டிசப்பாயிண்ட் ஆயிட்டு அடுத்த வர 70 கொஸ்டின் ஈஸியா இருந்தாலுமே அவங்களுக்கு அது கஷ்டமா தான் தோணும். ஸோ எப்பவுமே என்ன பண்றீங்க அப்படின்னா கஷ்டமா இருந்தா பேனிக் ஆக வேணாம். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மொத்தமா அந்த 3 மணி நேரத்துல எல்லா கொஸ்டினையும் நீங்க 2 வாட்டி பார்க்கணும். அதுதான் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ரவுண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் உங்க 100% நீங்க ஷியூரா இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அந்த ஆன்சர்ல. அதை மட்டும் தான் நீங்க அட்டன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அது 30 கொஸ்டினா இருந்தாலும் சரி, 40 கொஸ்டினா இருந்தாலும் சரி, இல்ல 50 கொஸ்டினா இருந்தாலும் சரி, 100% எனக்கு இதுக்கு 100% தெரியும் கரெக்ட்னு அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் குவிக்கா பார்த்துக்கிட்டே போகணும். 125 கொஸ்டின் கவர் பண்ணிட்டு அதுல ஒரு 40 கொஸ்டின் நீங்க உங்களுக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னா அதை அட்டன் மட்டும் பண்ணிடணும். தெரியாததை பார்த்துட்டு பேனிக் ஆகக்கூடாது. இப்போ ரெண்டாவது ரவுண்ட் இப்போ 125ம் பார்த்துட்டு அதில் 40 கொஸ்டின் எனக்கு 100% தெரியும்னு நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க. இப்போ ரெண்டாவது ரவுண்டு போகிறப்ப தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ல இது 2 வராதுன்னு உங்களுக்கு கம்பல்சரி தெரியும். அந்த 50% நமக்கு தெரியாது இல்லை வந்து லைக் எதெல்லாம் தெரியாதுன்னு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்க்குறப்ப நமக்கு எதெல்லாம் தெரியும்னு நம்ம பார்க்குறோம். எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ரெண்டாவது ரவுண்டு பார்க்குறப்ப அந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கலாம். பிகாஸ் நமக்கு ரைட் ஆன்சர் தெரியலங்க. ஸோ அப்போ வந்து எது தப்பான ஆன்சரும் நம்ம அதில் எலிமினேட் பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ்குள்ள அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. 15 to 20 கொஸ்டின்ஸ்குள்ள அட்டன் பண்ணலாம். எதுக்குன்னா நெகட்டிவ் மார்க்கிங். எதுக்குன்னா நீங்க அதுல 50-50 சான்ஸ் போட்டீங்கன்னாலுமே ஒரு 7-8 கொஸ்டின் கரெக்டா வந்தாலுமே ரிமைனிங் 7-8 கொஸ்டின் நெகட்டிவ்ல போகும். ஸோ அதனால அதிகமான நெகட்டிவ் போகக்கூடாது. நெகட்டிவ் போச்சுன்னா மறுபடியும் ஸ்கோர் குறைஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டாவது ரவுண்டு போகிறப்ப இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த கால்குலேஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா? போசாலஜி அதே மாதிரி அனாலிசிஸ்ல ஒரு சில கால்குலேஷன் வரும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பென் அண்ட் பேப்பர் கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வரும். இந்த ஜீரோ கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும். ஜீரோ கெமிஸ்ட்ரி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். பார்த்தோன்னே டக்குன்னு நிறைய பேருக்கு தோணாது. ஸோ அது கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது இருந்தா இது, ஸோ இப்படி வருதா அப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே செகண்ட் ரவுண்ட்ல பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி அங்கே 40 முடிச்சிட்டீங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கு கால்குலேஷன் இருக்கிறதா கால்குலேஷன் உங்களுக்கு சிம்பிளான 100/10 இருந்தாலுமே நீங்க போட்டு பார்த்து தான் அது போட போறீங்க நிறைய பேர். ஸோ அந்த கால்குலேஷனா இருந்தாலுமே டைம் எடுக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டை மட்டும் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சதெல்லாம் போட்டு போயிட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து நீங்க வரப்ப இந்த மாதிரி ஒரு 50-50 தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின் ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா அட்டன் பண்ணா போதும். பிகாஸ் நமக்கு 100% ஷியூரா இல்லை அதுல. -1 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ 15ல இருந்து 20 கொஸ்டினுக்குள்ள தான் நீங்க வந்து தெரியாத கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணணும். அதுக்கு மேல போகக்கூடாது. அடுத்தபடியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கால்குலேஷன் பேஸ்டா இருக்கிறது செகண்ட் ரவுண்ட்ல நீங்க போட்டுக்கலாம். எதுக்குன்னா நீங்க டைம் இருக்கும் ஓரளவுக்கு அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ரிலாக்ஸ் ஸ்டேட்ல கொஸ்டின் பேப்பர் வந்து அட்டன் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நைப்பர் பத்தி ஒரு பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ ஜிபேட்டுக்கு வந்து நமக்கு தெரியும் எலிஜிபிலிட்டி
தேர்ட் இயர் பிஃபார்ம் அட்டன் பண்ணலாம், ஃபைனல் இயர் பிஃபார்ம் அட்டன் பண்ணலாம் ஜிபேட்டுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜிபேட்டுக்கு குவாலிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ நைப்பர் போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நைப்பர் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜிபேட் கம்பல்சரியாக குவாலிஃபை ஆகியிருக்கணும். நைப்பர் அட்டன் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கே வந்து ஜிபேட் குவாலிஃபை ஆகியிருக்கணும். ஸோ இப்போ இந்த 2 வருஷமா ஜிபேட் ரொம்ப டிலே ஆகுதுன்றதுக்காக நைப்பர் சீக்கிரம் அட்மிஷன் போடணுன்றதுக்காக அப்ளிகேஷன் முன்னாடியே விட்டுடுறாங்க. பட் கவுன்சிலிங் போறப்ப அப்போ வந்து ஸ்கோர் கார்டு அப்ளை பண்ணாதான் கவுன்சிலிங் வந்து அவங்க போக முடியும். ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இந்த ஒரு 2 வருஷமா அடுத்த வருஷம் அவங்க இப்படி பண்ணுவாங்க. ஜிபேட் எவ்வளவு சீக்கிரம் வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நைப்பருமே ஒரு 1 மந்த் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே நைப்பர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நார்மலி நைப்பர் அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஜிபேட் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். நைப்பர் ஜேஇ அந்த என்ட்ரன்ஸ்ல ரேங்க் வாங்கியிருக்கணும். ஓகே, இதுதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி நைப்பருக்கு. இதுல மொத்தம் 7 நைப்பர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எல்லா 7 நைப்பருமே சேர்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு 900 சீட்ஸ் வந்து இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேர்த்து. ஸோ இதுல மெயின் கேம்பஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன கேம்பஸ் வந்து மொஹாலி பஞ்சாப்ல இருக்கிறது. 1999ல வந்து அவங்க இனாகிரேட் லைக் ஓபன் பண்ணியிருக்காங்க புதுசா. அதுதான் ஃபர்ஸ்ட் நைப்பர் இந்தியாவில் வந்தது. ஸோ அங்க அப்ராக்சிமேட்டா 270 சீட் வந்து நமக்கு நைப்பர் மொஹாலி பஞ்சாப்ல மட்டும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வைஸ் லைக் நைப்பர்ல பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸாக கொடுப்பாங்க. ஒன்று எம்எஸ் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று எம் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று எம்டெக் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். எல்லாத்துக்குமே சேம் லைக் ஃபீஸ் எல்லாமே ஒன்று தான். ஸ்டைஃபண்ட் எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ நமக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் காலேஜஸ்ல ஃபேக்கல்ட்டி கிட்ட பேசுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் நமக்கு வந்து பிசிஏல எம்ஃபார்ம் மட்டும்தான் அப்ரூவ்டு இருக்கு, எம்எஸ் இல்லை, எம்டெக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே வந்து பிசிஏ அக்செப்ட் பண்றாங்க தான். பிகாஸ் நானே இப்போ நைப்பர்ல தான் பண்ண ஃபார்மகாலஜி. எனக்கு எம்எஸ் ஃபார்ம் தான் டிகிரி வரும். ஸோ நான் எம்எஸ் ஃபார்ம் டிகிரி வச்சு தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஆப்ஷன் இருக்கும் எம்எஸ் அப்படின்னு, எம்எஸ் ஃபார்ம் அப்படின்னு. ஸோ அது எம் ஃபார்ம்னு செப்பரேட்டாக இருக்கும், எம்எஸ் ஃபார்ம்னு செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஃபார்மசி கவுன்சிலையுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க தான். ஸோ நீங்கள் எம்எஸ் முடிச்சுட்டீங்க, நைப்பரில் முடிச்சுட்டு நீங்கள் டீச்சிங் போனாலும் நீங்கள் வந்து போகலாம். பிகாஸ் கவுன்சில்லையே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜஸ் எதுவும் மறுக்க போகிறது இல்லை. ஸோ இதுக்கும் இன்னும் சொல்ல போனால் காலேஜஸில் இன்னும் அக்செப்ட் லைக் வெல்கம் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்கள் நைப்பர்லேருந்து வரப்போ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு இதற்கு எப்படி நம்ம ஜிபேட்டுக்கு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கும் அப்படின்னு. ஸோ நைப்பர்லேருந்து போகிறப்ப அதை விட உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஜிபேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்டை விட நைப்பர் அலுமினி இல்லை நைப்பர் கேண்டிடேட்டுன்னு போகிறப்ப அதோட இன்னும் டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கும். எதை நீங்கள் டீச்சிங்காக இருக்கட்டும், இல்லை ஆர்என்டியாக இருக்கட்டும், இல்லை கன்சல்டிங்காக இருக்கட்டும், எந்த ஃபீல்டு போனாலுமே சரி, இல்லை ரிசர்ச் பிஹெச்டி போனாலுமே சரி, அந்த ரெக்கக்னேஷன் அந்த டேக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எங்கேயுமே வந்து சேம் ஜிபேட் என்ன ஸ்டைஃபண்டோ அதே தான், 12,400 per month ஃபார் 2 years. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற காலேஜஸில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நைப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளவுஸ்ல இருந்து, மாஸ்க்ல இருந்து, டிஷ்யூல இருந்து எல்லாமே நைப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் நைப்பரே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20,000 இருந்து 40,000 அவங்களோட ப்ராஜெக்ட் எம்ஃபார்ம் ப்ராஜெக்ட்டுக்கு, மாஸ்டர்ஸ் அந்த செகண்ட் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு நைப்பர் அலாட் பண்ணுறது 20,000 இருந்து 40,000 ப்ராஜெக்ட் ஃபண்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட ரிசர்ச் ஒர்க் வந்து நல்லா எஃபெக்டிவாகவே பண்ணலாம். ஸோ அங்கே ஆல்ரெடி ஸ்டாஃப்க்கு வந்து இந்த ஐசிஎம்ஆர் டிஎஸ்டிலேருந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிராண்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டோட வேல்யூவே அவங்க வந்து 10 lakhs 20 lakhs 30 lakhs வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுலேயுமே அவங்க வந்து கெமிக்கல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து ப்ரொக்யூர் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபண்ட் இதில் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணலாம். இல்லை சம்டைம்ஸ் உங்களுக்கு மேபி லைக் அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட் உங்களுக்கு வந்து ஒர்க்காக கொடுப்பாங்க பண்ணுறதுக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்போஷராக இருக்கும் ரிசர்ச்சுக்கு, ப்ளஸ் ஃபண்ட்ஸுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு எது ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து நைப்பர் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிவிடுவாங்க. அந்த மணி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடுவாங்க. இல்லை நீங்கள் அவங்ககிட்டயே கொடுத்து அவங்களே கூட ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹர்டலையுமே இல்லை ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் நைப்பர் பொறுத்த வரைக்கும். எந்த நைப்பராக இருந்தாலுமே சேம் சிஸ்டம் தான். ஸோ நைப்பரில் வந்து இன்னொன்று என்னன்னா எம்பிஏ ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது ஒரு 2-3 நைப்பரில் மட்டும்தான் இருக்குது. அது முக்கியமாக நைப்பர் மொஹாலி தான் அது மெயின் கேம்பஸ். நைப்பர் மொஹாலி ஹைதராபாத்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒரு 2, 3 கேம்பஸ்ல தான் எம்பிஏ ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் குடுக்க மாட்டாங்க. எம்பிஏன்றதுனால ரிசர்ச் கிடையாது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் குடுக்க மாட்டாங்க. பட் சேம் சிஸ்டம் தான். நீங்க பிஃபார்ம் கிளியர் பண்ணி பிஃபார்ம் வச்சிருக்கணும். ஜிபேட் குவாலிஃபை ஆகியிருக்கணும். நைப்பர் எக்ஸாம் எழுதணும். ஆனா எம்பிஏக்கு செப்பரேட்டா ரேங்கிங் மாரி போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேம் சிஸ்டம் தான் அட்மிஷன் எல்லாமே. பட் ஃபீஸ் வந்து கம்பேரட்டிவா கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ப எம்ஃபார்ம், எம்எஸ் பண்றத விட ஃபீஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் எம்பிஏக்கு. பட் அதே மாரி ஸ்டைஃபண்ட் குடுக்க மாட்டாங்க. எம்பிஏல ஸ்டைஃபண்ட் வந்து அந்த டாப் 2 இல்ல டாப் 3 ரேங்க் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு செமஸ்டர்ல. அவங்களுக்கு மட்டும் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து ஸ்டைஃபண்டா குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் அந்த செமஸ்டர்ல வரவங்களுக்கு மொத்தம் 4 செமஸ்டர் நடக்கும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டர்ல டாப் 3 வரவங்களுக்கு மட்டும் ஒரு அவார்ட் மாரியோ அல்ல அந்த ஒரு ஸ்டைஃபண்ட் மாரி குடுப்பாங்க. அது எக்ஸாக்ட்டா எவ்வளோன்னு தெரியல. பட் ஒரு 10,000 to 12,000 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். சேம் இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் தான் இருக்கும். அந்த டாப் 3 இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஃபைனான்ஷியல் இது ஒண்ணு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நைப்பருக்கான ஒரு பேசிக் ஓவர்வியூ. ஸோ இது வந்து உங்களுக்கு நைப்பர் மொஹாலி அதாவது பஞ்சாப் மெயின் கேம்பஸ் சொன்னேன் இல்லையா? அதோட ஒரு ஓவர்வியூ கேம்பஸ் எப்படி இருக்கும்? என்னென்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு மொத்த பில்டிங் ஒரு ஃபுல் பிளாக் வந்து ஃபார்மகாலஜிக்கு மட்டும். சூட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு ஃபுல் பிளாக் வந்து சூட்டிக்ஸ்க்கு மட்டும். அந்த மாரி இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபுல் பிளாக் அப்படியே இருக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ். அதே மாரி அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் செப்பரேட்டா இருக்கும். லைக் உங்களுக்கு அட்மாஸ்பியருமே நல்லா இருக்கும். ஃபுல்லா அது ஒரு இப்ப இங்க ஐஐடி மெட்ராஸ் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு கிரீனரியா இருக்கிற மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு கேம்பஸ் வந்து இங்க நைப்பர் மொஹாலி மெயின் கேம்பஸோடது. ஸோ மத்த ஹைதராபாத், அஹமதாபாத்லாம் கேம்பஸ் இப்ப நியூ கேம்பஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கேம்பஸ் இருக்கு. அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு தான் இருக்கு. பட் அது வந்து இன்னொரு இன்ஸ்டிடியூட்டோட அண்டர்ல வரும். லைக் அந்த ஏரியா கேம்பஸ் ஏரியாவா இருக்கட்டும். பட் நைப்பர் ஹைதராபாத், அஹமதாபாத் செப்பரேட்டா அவங்களுக்குன்னு ஓன் லேண்ட்ல இது வரைக்கும் மத்த 6 நைப்பர்ல எதுவுமே இல்ல. பட் மொஹாலி வந்து இது அவங்களோட ஓன் பிளேஸ் தான். ஸோ அந்த கேம்பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஹைதராபாத், அஹமதாபாத் இப்போ போயிட்டு இருக்கு. மேபி இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸ்ல அவங்களும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நியூ கேம்பஸஸ் அவங்களோடது. ஸோ இது வந்து நைப்பரோட கேம்பஸ். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 50 கம்பெனி ஆவரேஜா பர் பிளேஸ்மெண்ட் செஷன். அதாவது இப்போ எம்ஃபார்ம் இல்ல எம்எஸ் வந்து 2 வருஷம் இல்லையா? அதுல 2வது வருஷம் தான் வந்து 2வது வருஷம் நார்மலி ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆகும் செமிஸ்டர். அந்த 3வது செமிஸ்டர். ஸோ ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த செப்டம்பருக்கு அப்படி பிளேஸ்மெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். வித்தின் அந்த நம்ம செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 மந்த்ஸ்ல பிளேஸ்மெண்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் அந்த 1 இயர் கிட்ட ஒரு 8 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் கிட்ட வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் செஷன் நடக்கும். செகண்ட் இயர் ஃபுல்லா. ஸோ அதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 கம்பெனிஸ் கிட்ட லைக் எல்லாமே ஆர்&டி பிளஸ் கன்சல்டிங் நான் கோர் எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஒரு 40ல இருந்து 50 கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இதுல ஒரு ஃபியூ ஆஃப் தி கம்பெனிஸ் தான் நான் போட்டிருக்கேன். நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் ஒரு சில கம்பெனி ஸ்லைட்ல 40, 50 போட முடியாதுன்றதுனால ஒரு சில பாப்புலரா இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல 2மே இருக்கும். மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா, மேல ஒரு லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்சல்டிங் கம்பெனிஸ். அதுக்கு கீழ வர்றது எல்லாமே நமக்கு வந்து ஆர்&டி இல்ல ஹெச்இஓஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் எக்கனாமிக்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் ரிசர்ச், மெடிக்கல் ரைட்டிங், அந்த காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், மார்க்கெட் ரிசர்ச், அதுக்கப்புறம் ஆர்&டி. சீரம் இன்ஸ்டியூட் தெரியும், டாபர், ஹிமாலயா இதெல்லாம் தெரியும். ஸ்ப்ரிங்கர் வந்து நமக்கு இந்த பப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? எல்செவியர், ஸ்ப்ரிங்கர் பப்ளிகேஷன்ஸ். ஸோ அதுல வந்து சயின்டிஃபிக் ரைட்டிங், மெடிக்கல் ரைட்டிங் அந்த மாதிரி போஸ்ட் இருக்கு. நோவார்டிஸ், ரெட்டிஸ், சிப்லா, பயோகான் இது எல்லாமே 2மே இருக்கும். லைக் ஆஃபீஸ் ரிலேட்டடா அதாவது ரெகுலேட்டரி அஃபேர்ஸும் இருக்கும். நமக்கு ஆர்&டியும் வரும். அதே மாதிரி நோவார்டிஸ் பார்த்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடா பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் அதுக்கு எல்லாமே கூட ரெக்ரூட்மெண்ட் வருவாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஜாப்க்காக இருந்தாலுமே நிறைய இருக்கு. இன்கேஸ் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து நான் இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. பிஹெச்டி வந்து மோஸ்டா ஐசிஎம்ஆர் இன்ஸ்டியூட்டோ இல்லை சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட்ல பண்ணுவாங்க. இல்லைன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி இந்த டாப் இந்த மணிப்பால் பிட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க நைப்பர்ல முடிச்சுட்டு. இது எதுவுமே இல்ல அப்படின்னா, அப்ராட் போவாங்க. யுஎஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இல்லனா அயர்லாந்து அந்த மாரி அப்ராட்ல ஃபாரின்ல போயிட்டு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேத்த சப்போர்ட் எல்லாமே வந்து ஸ்டாஃப் கைடா இருக்கட்டும், ஹெச்ஓடியா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அதுக்கேத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த நைப்பரா இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்டால இருந்தாலும் சரி, அப்ராடுக்கு போறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே. அத பத்தி எதுவும் இது பண்ண வேணாம்.
உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க பிளேஸ்மெண்ட்னா பிளேஸ்மெண்ட், பிஹெச்டினா பிஹெச்டி அதுக்கேற்ற ஒர்க் வந்து நீங்க போட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலா நைபர் பத்தி. ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா என்ன பார்த்துருக்கோம்? பேசிக்கா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஜிபேட்டோட மொத்தம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், என்னென்ன இம்பார்ட்டன்ட், நமக்கு எப்போ வரும், எதுக்கு ஜிபேட் இருக்கு, ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கோம். என்ன ரிக்குவயர்மெண்ட், என்ன நெசசிட்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் நைபர் பத்தி ஒரு பேசிக்கான ஓவர்வியூவும் பார்த்துருக்கோம்.